எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நான் எப்படியெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் மார்னிங் 4:30க்கு எழுதுருவேன். 4:30க்கு முடிச்சதுக்கப்புறம் 5லேருந்து 6 மேக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு புக்ஸையோ இல்லை எதையும் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்ட்டு போட்டதை தான் மறுபடியும் டெஸ்ட் போட்டு பார்த்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் 5 to 6 ஏஜஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத டெஸ்ட்டு போட்டேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாக்கா 6 o'clock மேலே நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், வீட்டு வேலையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு 9:30 வரைக்கும் முன்னாடி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். 9:30லேருந்து 1:30 வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறத எடுத்துருந்தேன். தமிழுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது அதிகம் தான், 4 hours. பட் நமக்கு கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கைடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டைம் அப்படிங்கிறது எனஃபாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு 2லேருந்து 3 அண்ட் 4 to 5. 3 o'clock என்னோடய பசங்க வந்துடுவாங்க. 4 o'clock டியூஷன் போவாங்க. அதனால அந்த 1 hourக்கு நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறேன். 5க்கு அப்புறம் பசங்களை நம்ம பார்க்கணும், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் டின்னர் ரெடி பண்ணணும், அவங்கள மறுபடியும் தூங்க வைக்கணும். அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு 2 to 3 அண்ட் 4 to 5 இந்த டைமில் தான் ஜிஎஸ் அப்படிங்கிறத படிக்க முடியும். ஜிஎஸ்க்கு நான் 3 hours அப்படிங்கிறத அலாட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் நமக்கு இன்னும் போக நிறைய டாபிக்ஸ் நம்மளால் படிக்க முடியாதனால படித்தது நிறைய ரிவிஷன் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த 3 hours அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். 2 hours ரிவிஷன் பண்ணுவேன். 1 hour அப்படிங்கிறது புதுசாக ஏதாச்சும் நான் படிக்கிற டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 1 hourல என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த மாதிரி படிச்சுக்கணும் அப்படின்றது தான் 3 hours நான் எடுத்திருக்கேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நமக்கு டைம் போட்டு படிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் டைம் போட்டு படிக்கிறேன். நீங்கள் டைம் போட்டு என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அந்த டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்னாலே போதும். பட் இதுக்காகவே டிஎன்பிசிக்காகவே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்து படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் போட்டுட்டு படிங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. ஸ்டடி பிளான் போட்டு படிக்கல அப்படின்னாலும் நமக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்காது. ஸ்டடி பிளான் போட்டிங்க அப்படின்னாக்கா படிக்க முடிஞ்சதாக மட்டும் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத போடுங்க. என்னுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நைட்டு 8 to 9 மறுபடியும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைமுக்குள்ளே பசங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 8 to 9 ஸோ அவங்கள தூங்க சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இது ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி மொத்தமாக நைட்டில் ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 75 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். ஒரு கொஷினுக்கு 25 கொஷின்ஸ், ஒரு டெஸ்ட்டுக்கு 25 கொஷின்ஸ் அப்படின்னாக்கா 3 டெஸ்ட்டுக்கு 75 கொஷின்ஸ் அப்படின்றத நான் மொத்தமாக இன்றைக்கி மேக்ஸுக்கு மட்டும் நான் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறத டெஸ்ட்டு போட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது. பட் நான் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னால் டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஒரு நாளைக்கு 20 கொஷின்ஸோ இல்லை 25 கொஷின்ஸோ போட முடிஞ்சுது அப்படின்னால எனஃப் தான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஓவரால் டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த டைம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.